அமாவாசை முடிஞ்சு 3ஆம் பிறை தரிசனம் பார்த்துட்டா 2 மடங்கு வருமானம், செல்வ செழிப்பு உண்டாகும். காலை வேளை பிரம்ம முகூர்த்தம், மாலை வேளை விஷ்ணு முகூர்த்தம்னு சொல்லப்படுது. அந்த வேளையில சந்திர தரிசனம் செய்து வீட்டில் விளக்கேற்றி வழிபட்டால் செல்வம் பெருகும். திருமணமானவர்கள் தம்பதி சமேதராக தரிசனம் செய்வது நலம். திருமணமாகாதவர்கள் பெற்றோருடன் சேர்ந்து பண்ணுவது நலம். 3ஆம் பிறை பார்க்க முடியாவிட்டால் வீட்டில் சிவ வழிபாடு செய்வதும், சிவன் தலையில் இருக்கும் சந்திரனை மாலை தரிசனம் செய்வதும் சிறப்பு. சந்திரனை தரிசிக்கும் வேளையில கையில் காசை வச்சு மூடிக்கொண்டு வலமாக 3 முறை சுற்றி மீண்டும் ஒரு முறை பிறையை தரிசித்து வணங்க பெண்களுக்கு மாங்கல்ய பலம் ஏற்படுகிறது. 3ஆம் நாளில் சந்திர தரிசனம் காண்பவர்களுக்கு ஞாபக சக்தி அதிகரிக்கும், மனக்குழப்பம் நீங்கும், கண் பார்வை தெளிவாகும். 3ஆம் பிறையில சந்திர தரிசனம் செய்து வணங்குவது ஆயுளை விருத்தியாக்கும், செல்வ வளங்களை பெருக்கும், பிரம்மஹத்தி போன்ற தோஷங்களை எல்லாம் நீக்கும். 3ஆம் பிறையை தரிசனம் செய்தால் சிவனின் சிரசையே நேரில் தரிசனம் செய்ததாக அர்த்தம். தொடர்ந்து 3ஆம் பிறையை தரிசித்து வருபவர்கள் வாழ்வில் வற்றாத செல்வ நிலையை அடைவார்கள். இன்னைக்கு சந்திர தரிசனம் மறக்காம நீங்களும் ஒரு வெற்றிலையை வச்சுக்கிட்டு அதுல ஒரு 5 ரூபாய் காயினோ இல்ல 10 ரூபாய் காயினோ வச்சு சந்திரனை பாருங்க. அது சில வினாடிகள் மட்டுமே காணக்கூடிய இந்த சந்திர தரிசனம் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தையும் வளத்தையும் ஏற்படுத்துங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. தொடர்ந்து இணைந்திருங்கள் ஓம்கார் ஜோதியுடன்.